கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சியில் இருக்கிற அகில இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வர துடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதை விட்டுவிட்டு தேமுதிகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் தருவோம் அதெல்லாம் தருவோம் எங்கள் கூட்டில் வாருங்கள் என்று பேசினார்கள் என்று ஒரு வைகோ போன்ற தலைவர்கள் பொறுப்பற்ற முறையில் இப்படி பேசுவது நல்லதல்ல. மக்கள் பிரச்சனை ஆயிரம் இருக்கிறது. அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. நான் உங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், கொஞ்சம் அவருடைய குற்றச்சாட்டை சிந்தித்து பாருங்கள். நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று சொன்ன போதே நாங்கள் அவருக்கு எந்த வாக்குறுதியும் தரவில்லை. அப்போது தந்திருந்தாராவது புரிகிறது எனக்கு. ஆனால் விஜயகாந்தை முதலமைச்சராக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிக்கு தருவது முன்வந்தது என்கின்றால் அந்த கற்பனையே எவ்வளவு அபத்தமானது. ஒரு கால் அவர் எங்களுக்கு தரேன் என்று சொல்லியிருந்தார் என்றால் அந்த குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அதனால கற்பனையாக சில விஷயங்கள் எல்லாம் யாரோ தெருவிலே போகிறவர்கள் பேசலாம். பொறுப்பான கட்சி நடத்தி அதுவும் கூட்டணி பலமான தலைமை தாங்குவதாக சொல்லிக் கொள்பவர்கள் நடத்தக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் நான் கம்யூனிஸ்டுகளை கொள்கை ரீதியாக நான் ஏற்பவன் அல்ல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களும் இருக்கிற சில நல்ல அம்சங்களை நான் பாராட்டுவது உண்டு. அதில் ஒரு அம்சம், அவர்கள் தனிமனித வழிபாடு செய்வதில்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அடங்கிய அந்த கூட்டணி தன்னுடைய கூட்டணிக்கு ஒரு விஜயகாந்த் கூட்டணி என்ற பெயர் வைக்க எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? திமுக அங்கம் வைக்கிற கூட்டணிக்கு கூட கலைஞர் கூட்டணி என்ற பெயர் இல்லை. அகில இந்திய அண்ணா திமுகவுக்கு ஜெயலலிதா கூட்டணி என்ற பெயர் இல்லை. எங்கள் கூட்டணி நரேந்திர மோடி கூட்டணி நாங்கள் எப்போதும் பெயர் வைக்கவில்லை. பொருத்தமில்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இடதுசாரிகளும் பொருத்தமில்லாத சில விஷயங்களை செய்கிறார்கள், பேசுகிறார்கள். மகாபாரதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி தங்களை பாண்டவர்களாக பாவித்துக் கொள்கிறது. இதெல்லாம் புதிதாக புதுமையாக வேடிக்கையாக இருக்கின்றது. நிறைவாக ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி கடந்த 6 மாதத்திற்கு முன்பாகவே எங்களது தேர்தல் பணியை துவக்கிவிட்டோம். யாரோடு கூட்டணி போனாலும், யார் வேட்பாளராக நின்றாலும் அடிப்படையாக வேலை செய்ய வேண்டியது என்னவோ வாக்குச்சாவடி பகுதியில் தான். அதாவது பூத் அளவில் குழுக்கள் அமைத்து தேர்தல் பணிக்குழு எல்லாம் அமைப்பித்து எங்கள் பணியை தொடங்கிவிட்டோம். முதல் சுற்று பூத் அளவில் இருக்கிற தொண்டர்களை சந்திப்பது, இரண்டாவது சுற்று சட்டமன்ற தொகுதி வாரியாக எங்களது செயல் வீரர்களை சந்திப்பது என்றெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். கோவையில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதில் அவர் குறிப்பிட்ட சில முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், தனிமனித வழிபாட்டை ஆமோதிக்காத கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜயகாந்த் கூட்டணி என்று தங்கள் கூட்டணிக்கு பெயர் வைக்க ஒப்புக்கொண்டது எப்படி என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதோடு மேலும் பல்வேறு விவரங்களை அவர் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கலாம்.